ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த மாத ஜூன் மாதத்திற்கான பலன்களை ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். வார பலனாக சொல்லிட்டு இருந்தது, இனிமேல் மாத பலனை சொல்லி அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம ஜோதிட கருத்துக்களை முன்வைக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் நீங்கள் மாதத்திற்கான பலனை இப்படி எடுத்துக்கலாம். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஜூன் மாதம் முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் மற்றும் செவ்வாய் ராகுனுடைய ஆதிக்கம், இந்த 3 கிரகங்களின் ஆதிக்கத்தில் உங்களுக்கு பலாபலன்கள் நடக்கும். அதில் ஒரு தலைமை பொறுப்பு, நமக்கு ஒரு கமாண்டிங் பவர், நம்ம ஒரு வேலையை சொல்லி செய்யறது அப்படிங்கிறது, காரியம் நமக்கு சாதிக்கக்கூடிய அந்த வல்லமை கிடைக்கும். அதற்கு இந்த மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அரசு அதிகாரிகள் மற்றும் தலைமை பொறுப்பில் வேலை பார்க்குறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரத்துவம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அவருடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு, நம்ம பார்க்குற நபர்கள், கஸ்டமர்ஸ், சமூக சூழல், நம்ம கணவன் மனைவி உறவு, இது எல்லாத்துக்குமே ஒரு பலத்தை கொடுக்குது. அதே போக நம்மளுடைய பெருந்தன்மை, நம்மளுடைய குணத்துக்கு பாராட்டுகள், நம்மளுடைய பிஹேவியருக்கு அங்கீகாரம், இதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும். அதனால் ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த மாதம் போகும். அதில் கம்யூனிகேஷன் ரொம்ப மெயின் பார்ட்டாக இருக்கும். 8ஆம் தேதி வரைக்கும் கம்யூனிகேஷன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, விசா ஆவணங்களை ரெடி பண்ணுறது, இது மாதிரியான ஒரு புதுப்பித்தல், ஆவணங்களை சரிபார்க்கறது, இதுக்கு தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, ஒரு ஒப்பந்தம் போடுறது, ஒரு நபர்கள்கிட்ட நம்ம பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம ஆழ்ந்த அறிவை ஒப்பந்தம் போடுறது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் அது சாதகமாக இருக்கும். அதே 8ஆம் தேதிக்கு பிறகு 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் செலவினங்கள் இருக்கும். அப்போ அந்த செலவினங்கள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருக்கும். சில பேருக்கு முதலீடு, தொழில் பார்க்குற, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அது முதலீடு வளர்ச்சி அடையும். திடீர்னு அந்த முதலீடுகள் போடுறதுனால வாய்ப்புகள் பெருகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கும் சாதகமாக இருக்கும். அதே போக நமக்கு ஒரு ஹெல்த் ரீதியாக, அதே மாதிரி மறைமுக எதிரிகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத சில வதந்திகள் நம்மளை பற்றி, இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், தேவையில்லாத வதந்திகளை பரப்புறதன் மூலம் ஒரு வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு ஒரு களங்கம் விளைப்பதற்கான முயற்சிகள், ரகசிய நடவடிக்கைகள், இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய, இப்போ நம்மளையே தப்பு கண்டுபிடிக்கணும்னே சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நமக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தை நம்ம பயன்படுத்தி, அதாவது அதில் நம்ம கிளியர் கட்டாக நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருந்துக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அதுபோக ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். குழந்தைகள் பாசம், நேசம், அவங்களுடைய கல்வி டெவலப்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கும் படிப்பு, இந்த ரிஷப லக்ன ஜாதகர் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால், மாணவர்களாக இருந்தால் கல்வி பலம் பெருகும், வளர்ச்சிகள் பெருகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு கிடைக்கும். கம்யூனிகேஷன் லைனு, ஐடி லைனு, கமிஷன் துறை, இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகள் கிடைக்கும். பண வரவு சீராக இருக்கும். அதே போல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதத்தில் கொஞ்சம் மெதுவாக நகரும். வீடு கட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனுடைய இது ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கும், பட் பாதிக்காது. அதே நேரத்தில் நமக்கு வேலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, வேலையில் நமக்கு வளர்ச்சிகள் உண்டு, சிறப்பாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு இடமாற்றம், சில பேருக்கு இடமாற்றம்
அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, 2வது வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவி உறவு வந்து சுமூகமாக இருக்கும். டெவலப்மெண்ட்ஸு நல்லா இருக்கும். 2 பேருக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, இந்த அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. குலதெய்வ கோயில் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, வெளிநாடு தொடர்புடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்குமே நன்றாக இருக்கும். தொழில் பலம் அப்படிங்கிறது, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சொந்த தொழில் பண்ண விஷயத்தில் 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக செயல்படும். இதுக்கு இடையில மற்ற தேதி 8ஆம் தேதி வரைக்கும், 21லேருந்து 30 வரைக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து தடைகள் இருக்கும். சின்ன சின்ன தடைகள், தொழில் சார்ந்த விஷயங்களில் தடைகளை கொடுத்துட்ருக்கோம். இந்த 8ஆம் தேதியிலிருந்து 21 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்பீடு அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி வந்து பலமாக இருக்கும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு சில பாராட்டுகள் கிடைக்கிறது, அதில் டெவலப் ஆகிறது, இந்த மாதிரி நடக்கும். மூத்த சகோதர சகோதரி வகை அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நிறைவேறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. நண்பர்கள் வகையிலையும் ஒத்துழைப்பு கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த மாதம் என்பது வளர்ச்சியை நோக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு சனி பகவான். 10ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா, ஒர்க்கு லோடு அதிகமாகும். அப்போ குரு நமக்கு அட்டமாதிபதி, 8 குடைவன். அந்த ஒர்க்கு லோடு இருக்கிறதை இந்த மாதத்தில் நம்ம கொஞ்சம் சமாளித்து கொண்டு போகிற ஒரு அமைப்பு இருக்குது. அதில் நாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். ரொம்ப வந்து படபடப்பை காமிக்காமல், முன்கோபம் வரும் இல்லையா, ஒரு வேலை அதிகமாக ப்ரெஷர் இருக்கும்போது முன்கோபம் வரும். அப்போ அந்த கோபத்தை வெளிக்காட்டும் போது நமக்கு சில இடைஞ்சல்கள் இருக்கலாம். அதனால் தொழில் ஸ்தானத்துக்கு கொஞ்சம் நம்ம வேலை, அந்த மதிப்பு, அங்கீகாரமெல்லாம் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்காம நம்ம கடமைகளை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே அதில் வந்து வளர்ச்சி உண்டாகும். இந்த நம்ம பார்க்குற சிஸ்டம் அப்படிங்கிறது பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் வந்து நட்சத்திரங்கள் தான் பலன் தருகிறது. கிரகங்கள் இருந்த இடத்தின் பலனை நம்ம இது பண்ணுறதில்லை. கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தருகிறது. அதுலேயும் உள்பிரிவாக நம்ம கணித்து 360 டிகிரிலையும் உபநட்சத்திரங்களை பிரித்து எந்தெந்த உபநட்சத்திரம் வந்து எந்தெந்த பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கிறது, அப்போ அது எப்படி பலன் கொடுக்குங்கிற முறையில் பார்க்குறோம். அதனால் அந்த முறையில் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை இந்த முறையில் ஒரு தடவை உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி கணித்து ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கோச்சார பலன் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த உபநட்சத்திரம், இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் நடக்குதுன்னா அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன பலனை தரப்போகுதுங்கிறது நம்ம ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்கும். அதை தெரிஞ்சு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.